நாம் இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் தொடர் அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு நபரான பண்டிட் மோதிலால் நேரு பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா 1861 மே 6 உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் வந்து பிறந்திருப்பார். ஆனால் இவங்களுடைய குடும்ப பின்னணி பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர் பண்டிட், அதாவது கவுல் பிராமண மரபை சேர்ந்தவங்க தான் இந்த மோதிலால் நேருடைய குடும்பம். சரி பார்ப்போம். இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா கங்காதர் நேரு 1857 புரட்சியின் போது டெல்லியினுடைய கோட்வாலாக இருந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். ஏன்னா இவங்களை பற்றி நமக்கு பெருசாக வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம அவுட் சோர்ஸ்லாம் சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ தந்தை வந்து பார்த்தீங்கன்னா கங்காதர் நேரு, அதாவது 1857 புரட்சியின் போது டெல்லியினுடைய கோட்வாலாக இருந்தவர். தந்தை இறப்புக்கு, அதாவது தந்தை இந்த மோதிலால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் பிறப்பதற்கு முன்பே மறைஞ்சிருப்பார். அதனால் அவருடைய சகோதரர் நந்தலாலின் அரவணைப்பில், அதாவது சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா நந்தலால், அவருடைய அரவணைப்பில் தான் என்ன பண்ணியிருப்பார், மோதிலால் நேரு வந்து வளர்ந்துருப்பார். அவங்களுடைய தாய் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ராணி. ஓகேவா, மோதிலால் நேருடைய தாய் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ராணி. இவருடைய கல்வி மற்றும் வழக்கறிஞர் பணி அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே பாருங்கள், கல்வி கான்பூர் அரசு பள்ளி மற்றும் அலகாபாத் முயிர் மத்திய கல்லூரியில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா படிச்சிருப்பார். சட்டப்பணின்னு பார்க்கும்போது 1883 கான்பூரில் தொடங்கி பின்னர் 1886 அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. இவருடைய சாதனைன்னு பார்த்தோம் அப்படின்னா 1909 பிரிட்டிஷ் கவுன்சிலில் வாதாடும் அனுமதி பெற்றவர். 1909 பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து பார்த்திங்கன்னா வாதாடக்கூடிய அனுமதி பெற்றிருப்பார். மிக குறுகிய காலத்தில் இந்தியாவின் செல்வாக்கு மிக்க மற்றும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய வழக்கறிஞராக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உயர்ந்திருப்பார். இவருடைய அரசியல் எழுச்சி பார்த்தோம் அப்படின்னா மிதவாத காலம். தொடக்கத்தில் பிரிட்டிஷ் சட்டங்கள் மீது நம்பிக்கை கொண்ட மிதவாதியாக தான் என்ன பண்ணியிருப்பார்னா மோதிலால் நேரு இருந்திருப்பார். கோகிலோவினுடைய கொள்கைகளை பெரும்பாலும் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆதரிச்சிருப்பார். இவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்ட போது தன்னாட்சி இயக்கத்தில் இணைந்து தீவிர அரசியலில் வந்து ஈடுபடுறாரு. ஓகேவா, ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் இணைஞ்சு தீவிர அரசியலில் வந்து ஈடுபடுறாரு. காங்கிரஸுடைய தலைமை 1919 அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோதிலால் நேரு அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. காந்தியோடையான பிணைப்பு இவருக்கு எப்படி இருக்குது, அது பின்னாட்களை இவர் எப்படி மாற்றுது அப்படின்றத பார்ப்போம். தனிப்பட்ட மாற்றம். ஜாலின்வாலா படுகொலைக்கு பின் காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டது தனது மேற்கத்திய பாணி ஆடம்பர வாழ்க்கைகளை என்ன பண்ணியிருப்பார், துறந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டிருப்பார். தியாகம். தனது பிரம்மாண்டமான ஆனந்த் பவன் மாளிகையை காங்கிரஸின் தலைமையகமாக மாற்றினார். பின்னர் சுயராஜ்ய பவன் அது என அழைக்கப்பட்டது. ஓகேவா, அப்போது மோதிலால் நேருவினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை தான் ஆனந்த் பவன். அதுதான் என்னவா இருக்குது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸினுடைய ஹெட் ஆஃபீஸாக இருக்குது. அது பின்னாடி என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா சுயராஜ்ய பவனாக மாற்றப்படுது. இவருடைய இதழியல் பணின்னு பார்க்கும்போது 1919 தி இண்டிபெண்டன்ட் என்ற இதழை தொடங்கி மிதவாத கருத்துக்களுக்கு மாற்றாக தனது கருத்துக்களை பதிவு செய்தார். அப்போது தி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற இதழை தொடங்கியது, பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு. சுயராஜ்ய கட்சி இவரும் சிஆர் தாஸும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க 1923. 1922 சௌரி சௌரா சம்பவம் நடக்குது உத்தரப்பிரதேசில். அதனால் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்படுது. இது நிறுத்தப்பட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதிலால் நேரு அவர்கள் விரும்பவில்லை. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து சட்டமன்ற புறக்கணிப்பை மேற்கொள்கிறாங்க. அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதிலால் நேரு அவர்கள் விரும்பவில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிஆர் தாஸ் சுயராஜ்ய கட்சியுடைய தலைவர், மோதிலால் நேரு வந்து செயலாளர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1923 சுயராஜ்ய கட்சியை தொடங்குறாங்க. பங்களிப்பு. சட்டமன்றங்களுக்கு உள்ளே சென்று அரசை முடக்குதல் என்ற உத்தியை கையாண்டவர்கள் இவங்க 2 பேருமே. 1923 தேர்தலில் மத்திய சட்டப்பேரவையில் பெரிய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி பெற்று உறுப்பினர்களும் உள்ளே போயிருப்பாங்க. சரி, நம்ம மோதிலால் நேருன்னு எடுத்துக்கிட்டோன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து அவருடைய நேரு அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா இந்தியர்களுக்கு தகுதியான அரசியலமைப்பை உருவாக்க முடியாது என பிரிட்டிஷ் அரசர் லார்ட் பிர்கன் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா சவால் விடுக்கிறாரு, ஒரு கேலியாக பேசுகிறாரு. இந்த சவாலை தான் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய மோதிலால் நேரு அவர்கள் எடுத்துக்கிட்டு அதற்கு மாற்றாக எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. அப்போ அனைத்து கட்சி கூட்டத்தின் தலைவராக இருந்து ஒரு வரைவு அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறாரு. அதில் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு டொமானியன் அந்தஸ்து, அதாவது தன்னாட்சி அந்தஸ்து கொடுக்கணும், அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யணும், வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்றது கொடுக்கணும், தனி இடஒதுக்கீடு முறை பதிலாக கூட்டு
பதிலாக கூட்டு இடஒதுக்கீடு முறையை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கோரி இருப்பார். இப்போ இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா மோதிலால் நேரு வெளியிட்ட அந்த அறிக்கை அடிப்படையில் வருது. அப்போ நம்ம அந்த அறிக்கையை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பின்னாட்கள் அந்த முகவுரை அப்படின்றதும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம பின்னால் பார்ப்போம். இறுதி போராட்டங்கள் 1928 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக 2வது முறையாக என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1930 காந்திஜியின் உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1931 பிப்ரவரி 6 வந்து காலமாகிறாரு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இவருடைய முக்கியமான மேற்கோள்கள். இந்தியாவின் அரசியலமைப்பு இந்தியர்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னோடியாக நேரு அறிக்கை வந்து கருதப்படுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கியூக் ரிவிஷனாக பார்த்தலாம். செய்தித்தாள் என்ன? தி இண்டிபெண்டன்ட் 1919 உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. சுயராஜ்ய கட்சி 23, நேரு அறிக்கை 28, காங்கிரஸுக்கு தலைமை 1919 அமிர்தசரஸ், 1928 காங்கிரஸ், அதாவது கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமையேற்றிருப்பார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா தி வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், இவரது உரைகளின் தொகுப்பு, அதான் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற பேரில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்போ மோதிலால் நேரு பற்றி பார்த்தோம் அப்படின்னா இருக்க ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க.